மக்கள் நல கூட்டணிக்கு அக்னி பரீட்சை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றும் இதில் நிச்சயம் வெற்றி பெறுவோம் என்றும் அதன் கூட்டணி கட்சி தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் அரூரில் மக்கள் நல கூட்டணியின் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் அதன் கூட்டணி கட்சி தலைவர்கள் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன், மார்க்சிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் ஜி. ராமகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் முத்தரசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய திருமாவளவன், இன்னும் எத்தனை காலத்திற்கு அரசியல் அடிமைகளாக வாழ வேண்டும் என்றும் அதனை மாற்றுவதற்காகத்தான் மக்கள் நல கூட்டணி அமைக்கப்பட்டது என்றும் அவர் குறிப்பிட்டார். இதனையடுத்து பேசிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி. ராமகிருஷ்ணன், தமிழகத்தை ஆண்ட திமுக, அதிமுக கட்சிகளால் மக்கள் பிரச்சினைகளை தீர்க்க முடியவில்லை என்றும் அதற்கு தீர்வு காணவே மக்கள் நல கூட்டணி அமைக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். கடந்த 47 ஆண்டு காலமாக தமிழகத்து மக்கள் ஆளை மாற்றி பார்த்தார்கள், ஆட்சியை மாற்றி பார்த்தார்கள். ஆனால் மக்கள் பிரச்சனைகள் தீர்க்கப்படாத போது, மக்கள் பிரச்சனைகள் தீர்மானப்படாத போது இங்கே மக்கள் நல கூட்டணியை முடிவெடுத்து இனி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூடாது.